தேவையில்லாம மாட்டிக்காதடான்னு சிம்பு அப்பவே சொன்னாரு. விக்னேஷ் சிவன் ஓப்பன் டாக். பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவா நடிச்சிருக்கக்கூடிய டிராகன் படத்தோட ஃப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சியில கலந்துகிட்ட விக்னேஷ் சிவன் சிம்பு தனக்கு கொடுத்த அட்வைஸ் பத்தி பேசியிருக்கிறாரு. நடிகை நயன்தாராவோட கணவரான விக்னேஷ் சிவன் சினிமாவுல இயக்குனரா மட்டுமில்லாம பாடலாசிரியராகவும் பல்வேறு படங்கள்ல பணியாற்றி இருக்காரு. அந்த வகையில அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்துல பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவா நடிச்சிருக்கக்கூடிய டிராகன் படத்துல இடம்பெறக்கூடிய வழித்துணையே பாட்ட விக்னேஷ் சிவன் தான் எழுதியிருந்தாரு. அந்த பாடல் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. இந்த நிலையில சென்னையில நடந்த டிராகன் ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சியில விக்னேஷ் சிவன் கலந்துகிட்டு பல சுவாரஸ்யமான விஷயங்களை பகிர்ந்துகிட்டாரு. டிராகன் படத்தோட இசையமைப்பாளர் லியோன் ஜேம்ஸ் கூட ஏற்கனவே தான் எல்கேஜி படத்துல பணியாற்றினதா சொன்ன விக்னேஷ் சிவன் அந்த படத்துல இடம்பெற்ற திமிரு காட்டாதடி பாட்டை தான் எழுதும்போது அதுல தான் சொன்ன வரிய அவரு படத்துல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் வைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது என்ன அப்படின்னா, "திமிரு காட்டாதடி" அப்படிங்கிறதுக்கு பதிலா "ஃபில்மு காட்டாதடி" அப்படின்னு எழுதி வச்சிருந்தாராம் விக்கி. அத கடைசி வரைக்கும் லியோன் ஜேம்ஸ் பாட்டுல வைக்கவே இல்லையாம். அதனால டிராகன் படத்துக்கு பாட்டு எழுதும்போது, தன்னோட வரிகள மாத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியே எழுதினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு விக்கி. அதே மாதிரி எந்த படத்துக்கு பாட்டு எழுதினாலும், அத தன்னோட மனசுல இருந்து ஆத்மார்த்தமா எழுதுவேன் அப்படின்னு சொன்ன விக்கி, சில பாடல்கள் தனக்கு ரொம்பவுமே நெருக்கமானது. குறிப்பா "போடா போடி" பட சமயத்துல அந்த படத்துக்காக "ஐயையோ மாட்டிக்கிட்டேனே" அப்படின்னு ஒரு பாட்ட எழுதினேன். அந்த படம் முழுக்க படப்பிடிப்பு முடிச்சுட்டாலும், அந்த பாட்ட எடுக்க கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு. அதனால சிம்பு என்ன கூப்ட்டு, "டேய் விக்கி, இனிமே நீ பாட்டு எழுதும்போது வார்த்தைகள பார்த்து உபயோகப்படுத்து. மாட்டிக்கிட்டேனேன்னு நீ எழுதுனதுனால, இந்த பாட்ட பாரு எடுக்க முடியாம எவ்ளோ நாள் மாட்டிக்கிட்டு முழிக்குது" அப்படின்னு சொன்னாரு. அந்த சமயத்துல அவர் எதார்த்தமா சொன்ன அந்த விஷயத்த கவனத்தோட வச்சுக்கிட்டு பாட்டு எழுதிட்டு வரேன். குறிப்பா "எண்ணெய் எரிந்தால்" படத்துக்காக "எல்லாமே இனி நல்லா தான் நடக்கும்" அப்படின்னு எழுதுனதுக்கு பின்னாடி எனக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சான்ஸ் கிடைக்காம இருந்தேன். அதனால பாடல்கள் எழுதுறப்போ பாசிட்டிவா எழுதுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு விக்னேஷ் சிவன்.